வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கா, சக்சஸ் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா ரிஜிஸ்டர் பண்ணி, சக்சஸ் பண்ணி, பேமெண்ட் பண்ணி, உங்களோட டீட்டெயில்லாம் இது பண்ணியிருக்கேன். எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னா என்ன? அப்படின்றது நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். அது என்னன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லானா சப்மிட் ஆயிருச்சா? ரிஜெக்ட் ஆயிருச்சா? பேமெண்ட்னால பெண்டிங் ஆயிருச்சா? அப்படின்றத வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல பிரிண்ட் எடுத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும். அப்படி இல்லன்னா ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர வச்சு நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எங்க இருக்கு? இதுக்கெல்லாம் ஓடிபிலாம் வராது. டைரக்ட்டா ரிஜிஸ்டர் நம்பரு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்ச்சா போட்டு போட்டு நம்ம என்டர் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இருங்க நம்ம வந்துருச்சு. நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்துச்சுன்னா உள்ள போயிடும். அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, டீட்டெயில் வந்துரும். இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். நம்மளோட டீட்டெயில் வந்து சக்சஸ்ஃபுல்லான சப்மிட் ஆயிருச்சுன்னு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளோட பேமெண்ட்டும் சக்சஸ்ஸு, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகல. கரெக்ட்டா வந்துருச்சு. இதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து எப்போ வரும் ப்ரோ? ஆ எனக்கு நான் அப்ளை பண்ண முடியல. நான் அடுத்த இயர் வந்து அப்ளை பண்றதா? இல்ல இந்த இயர்லயே வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த இயர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் இயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஷெட்யூல் வந்து 2024ல ஜூலை மாசம் வந்தது. இப்போ வரைக்கும் வந்துட்டு இப்போ ஜனவரி மாசம் வந்துருச்சு. 2 ஷெட்யூலா குடுப்பாங்க. 2023க்கு அப்புறம் 2024 வந்து ஒரு ஷெட்யூல் வந்துருச்சு. 2025ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்தோனே இப்போ செகண்ட் ஷெட்யூலுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க இது குடுத்தோனே இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நெறைய டீட்டெயில் வந்து நம்ம போட்டிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல எல்லாம் ஷார்ட் லிஸ்ட்லாம் இதெல்லாம் நீங்க நம்ம வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நெறைய பேர் நம்மள இதெல்லாம் என்னடா படிக்கிறது அப்படின்ற மாரி அசால்ட்டா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அதில வந்து நம்ம வந்து இப்ப அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, 11வது பேஜ்ல வந்து இங்க வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இல்லையா? 30/6/2025க்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துரும். ஷார்ட் லிஸ்ட் வந்துரும். ஒரு வேள பை சான்ஸ் நீடிக்குதுன்னா கூட மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப ரிசல்ட் எப்போ வருங்க? ரிசல்ட்டு ஏப்ரல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ மொ எப்பனா வரலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஷெட்யூல் போடுவாங்கல்ல. அதனால வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாசம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலு அதிலயே வந்து 3, 4 இது போடுவாங்க. பேட்ச்சா போடுவாங்க. இங்க பாருங்க. இதில போட்டோனே ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்ன்னு போடுவாங்க. எடுத்த உடனே எல்லா லிஸ்ட்டும் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு போட்டு கொஞ்ச நேரம் டைம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் போடுவாங்க. செகண்ட் லிஸ்ட்ல போட்டு கொஞ்ச நேரம் டைம் குடுத்து தேர்ட் லிஸ்ட் போடுவாங்க. தேர்ட்ல போட்டு இது மாரி ஃபைனலா வருவாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல போடுறவங்க கரெக்ட்டான டாக்குமெண்ட் எல்லாமே குடுத்து கரெக்ட்டா போனாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்துருவாங்க. அங்க போய் ஏதோ மிஸ் ஆச்சு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அது நீக்கிட்டு செகண்ட் லிஸ்ட்ல வந்து செகண்ட்ல யாரெல்லாம் வராங்களோ, அவங்களுக்கு வந்து லிஸ்ட் வரும். அங்க வந்து அங்கே ஃபில்டர் பண்ணிட்டு, அங்க எதனா பிரச்சனை ஆச்சு அப்டின்னா, 3வது லிஸ்ட் வரும். 3வது லிஸ்ட்ல வந்து இப்ப இதுல யாருனா வரலன்னா, இவங்களுக்கு கிடைக்கும். இதுலயும் வரலன்னா, இவங்களுக்கு கிடைக்கும். இதுலயும் வரலன்னா, இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் அப்ளை பண்ணிட்டு, எங்க வந்து நம்ம வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுன்னு நெறைய பேர் வந்து தெரியாம இருக்கிறனால தான் இந்த மாரி பிரச்சனை வந்து வருது. ஆசைப்பட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. ஆனா நெறைய பேர் வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறதில்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா,
அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ரிசல்ட்டா சக்ஸஸான்னு செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்‌க்காக வெயிட் பண்றவங்க வந்து அ ஏப்ரல் மாசத்து மேல வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் வெப்சைட்ல தான் அங்க தான் வரும். இங்க வந்து 2024 வர மாரி இங்க இன்னொரு ஃபார்ம் போட்டு 2025ன்னு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல கிளிக் பண்ணா நம்மளோட தமிழ்நாட்ட குடுத்துட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர வந்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு செக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் ஆயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாச்சும் டவுட்டு, கருத்துல இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் எடிட் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டேட்டஸ் மட்டும் தான் செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.